சுவாமி தச்சீலகா தாசகா என்பது முதுமொழி. எஜமானன் எவ்வழியோ அவ்வழிதான் அவனை பின்பற்றுபவர்களும் இருப்பார்கள். அதாவது யதா ராஜா ததா பிரஜா, எப்படி அரசன் இருக்கிறானோ அது போன்றுதான் அந்த ராஜ்யத்தில் உள்ளதான மக்களும் இருப்பார்கள் என்பதாக இதனுடைய உள்ளர்த்தம். சரி, இப்பொழுது சுவாமி ராமானுஜருக்கு அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் திறத்தில் ஈடுபாடு உண்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதுவும் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் அனுசந்திக்கும் பொழுதும் அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் தான் அனுபவிக்கும் பொழுதும் அப்படியே உள்ளம் கரைந்து உருகுவார். காலாளும் நெஞ்சழியும் கண் சுடலும் என்பதாக ஆழ்வார் எப்படியெல்லாம் அந்த பகவானை அனுபவித்தார்களோ அதே போன்றதொரு பரவசமானதொருளை சுவாமி ராமானுஜருக்கு உண்டாகும், அனுபவித்தார் என்பது நாம் குரு பரம்பரைகள் வாயிலாக பார்த்திருக்கிறோம். இனி வரக்கூடிய கால விசேஷங்களில் அதனை எல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்படியானால் சுவாமி ராமானுஜர் திறத்தில் முதலில் வந்து அவரை ஆசிரியத்தவர் யார்? தாசரதி என்னும் முதலில் ஆண்டான். தாசரதி முதலியாண்டான் என்பதாக அந்த சுவாமிக்கு திருநாமம் உண்டல்லவா? எப்படி எம்பெருமானாருக்கு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு அதிகமோ அதே போன்றுதான் முதலியாண்டானுக்கு அர்ச்சாவதார எம்பெருமான்கள் திறத்தில் அதிசயிதமான ஒரு ஈடுபாடு உண்டு. அதற்கு நாம் பல உதாரணங்களை பிரத்யட்சமாக பார்க்கலாம். குறிப்பாக எம்பெருமானாராம் சுவாமி ராமானுஜருக்கு அர்ச்சாவதார திருமேனிகள் அற்புதமான ஒரு ஈடுபாடு உண்டல்லவா? அதே போன்று தான் முதலியாண்டானும் அர்ச்சாவதார பெருமானுடைய திருமேனியை எல்லாம் அப்படி சேவிப்பார். இந்த திருத்தலத்தில் பெருமாள் பச்சை வாரண பெருமாளாக சேவை சாதிக்கிறார். மூலவர் அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு திருவடியை முடித்து வைத்துக் கொண்டு ஒரு திருக்கையினாலே அபயஹஸ்தம், மற்றொரு திருக்கையினாலே ஆஹ்வானஹஸ்தம் என்பதாக தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அல்லது வராத பக்தர்களையும் அழைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார் என்று சொன்னோம் அல்லவா? உள்ளே மூலவர் எப்படி ஒரு திருக்கோலத்தில் ருக்மிணி சத்யபாமா என்பதாக இரண்டு புறமும் ஸ்ரீதேவி பூமிதேவி என்னும் இரண்டு நாச்சியாருடன் சேவை சாதிக்கிறாரோ அந்த திருக்கோலத்தை தான் நாம் இங்கே இப்பொழுது சேவிக்கிறோம். இந்த புறம் இந்த இருபுறமும் தாயார்கள் திகழ நடுவில் அமர்ந்த திருக்கோலத்தில் பச்சை வாரண பெருமானுடையதான மூலவர் சன்னிதானத்தில் நாம் அமர்ந்து கொண்டு முதலியாண்டானுடைய வைபவங்களையும் பகவத் ராமானுடைய பெருமைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இங்கே சேவிக்கக்கூடிய இந்த திவ்ய சேவைதான் எழில்மிகு திருக்கோலம் தான். இப்படி ஒரு திருவடியை முடித்துக் கொண்டு ஒரு திருவடியை கீழே தொங்க விட்டுக் கொண்டு அபயஹஸ்தத்துடனும் ஆஹ்வானஹஸ்தத்துடனும் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அல்லவா? அதைத்தான் நாம் உள்ளே சேவிக்கப் போகிறோம். இப்படி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் ஆழங்கால் பட்டுத்தான் சுவாமி முதலியாண்டான் திருவரங்க திருப்பதியில் பல நிர்வாகங்கள், அந்த திருக்கோவிலில் பல நிர்வாகங்கள், மேலும் மேல்கோட்டை திருநாராயணவர பிராந்தியங்களில் எல்லாம் பல திருக்கோவில்கள் எம்பெருமானாருடைய திருவுள்ள முகக்கும்படியாக நன்கு அதனை செப்பனிட்டு வைத்து வந்தான். திருவாய்மொழியில் ஒரு திவ்யமான பாசுரம், நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே என்று பரவாசுதேவனுடைய பெருமை பேசப்படுகிறது. பரவாசுதேவன் உத்தமமான அந்த பரம் என்னும் உயர்ந்த லோகத்தில் அமர்ந்து கொண்டு வைகுண்டேதி பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகி என்பதாக சேவை சாதிக்கிறானே. பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்று 4 நிலைகள் காண்பிக்கப்படுகின்றன அல்லவா? அந்த 4 நிலைகள், அதாவது பரத்துடன் 4, அதுடன் சேர்த்தால் 5 இல்லையா? அதிலிருந்து 4, அதில் கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய அர்ச்சாவதாரம். எந்த பரவாசுதேவனான பெருமாள் அர்ச்சாவதார திருக்கோலத்தை தான் எடுப்பதற்கு சங்கல்பித்தானோ என்பதுதான் பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். ஆனால் முதலியாண்டானோ அர்ச்சாவதார பெருமாள்கள் விஷயத்தில் முரட்டு பிடிவாரம் உடையவர். அர்ச்சாவதாரம் தான் தனக்கு பகுபோக்கியம். எப்படி கலியன் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் சேவையாகும்படியாக இருக்க அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை விடுத்து வைகுண்டவாசேபி நமேபிலாஷா என்று இருந்தாரோ அதுபோன்று முதலியாண்டானுக்கும் ஒரு பாவனா பிரகர்ஷம் உண்டு என்பதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஏற்றாற் போலத்தான் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த சரித்திரம் அமைந்திருக்கிறது. என்ன தெரியுமா? அதாவது பரவாசுதேவனான பெருமாள் பரமபரத்தில் இருக்கக்கூடியவன் தான் அர்ச்சாவதார பெருமாளாக அவதாரம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்தான். இதோ இந்த திருக்கோவிலில் பச்சை வாரண பெருமாளாக சேவை சாதிக்கிறான். அருகே மற்றொரு திருக்கோவிலில் ஜெகநாத பெருமாளாக சேவை சாதிக்கிறான். இன்னொரு திருக்கோவிலில் ஆதிகேசவனாக, வீரராகவனாக, நீர்வண்ணனாக சேவை சாதிக்கிறான்.
இப்படியெல்லாம் அர்ச்சாவதாரத்திற்காக அவன் சங்கல்பித்தான் என்பதுதான் பூர்வர்கள் இந்த பாசுரத்திற்கு சொல்லக்கூடிய அர்த்த விசேஷம். ஆனால் முதலியாண்டான் முரட்டு பிடிவாரம் கொண்டவராயிற்றே, அதையால் அவர் சொல்லுகிறார், இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அர்ச்சாவதாரத்து பெருமாள் தான் வைகுண்ட லோகத்தில் சங்கல்பிக்கிறான், பரவாசுதேவனாகும் நிலையை சங்கல்பிக்கிறான் என்று. காரணம் என்ன? இதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு. வியாக்கியானங்களில் பல இடங்களில் முதலியாண்டான் அருளிச் செய்த அகப்பர நிர்வாகங்களை நாம் பார்க்கிறோம். அதிலும் அர்ச்சையில் இந்த அளவிற்கு அவருக்கு ஈடுபாடு ஏற்பட்டதற்கு யார் காரணம்? ராமானுஷர் தான் காரணம். ராமானுஷரிடத்தில் முதலியாண்டானுக்கு இருக்கக்கூடிய பக்தி பாவம் தான் காரணம். ராமானுஷர் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாவற்றிலும் முதலியாண்டானுடைய சம்பந்தம் பரிபூர்ணமாக உண்டு அன்றோ. ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்து திருவீதிகளில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சில சிறு பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இக்காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு நேரம் அளிப்பதும் இல்லை. அந்த பிள்ளைகளும் பிள்ளை குழாங்களுடன் கூடியிருந்து வெளியில் வந்து விளையாடுவதும் இல்லை. ஏதோ மின்னணு சாதனத்தை கை கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திவ்யதேசங்களில் திவ்ய கஷேத்திரங்களில் பெரியோர்களுடன் பழகக்கூடிய பிள்ளைகள் எதை விளையாடுவார்கள்? திருவரங்க திருப்பதியில் நடக்கக்கூடிய உற்சவங்கள் தான் அங்கே விளையாட்டு. இன்றும் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், காஞ்சிபுரம் முதலான திவ்ய திருத்தலங்களில் சென்று அங்கே உற்சவங்கள் நடைபெறும் காலத்தில் நாம் சென்று சேவித்தோம் எனால் முன்னே வாகனங்களில் பெருமாளுக்கு விசேஷமான புறப்பாடு நடைபெற அதற்கு பின்புறத்தில் சிறு பிள்ளைகள் சிறார்கள் ஒன்று திரண்டு அவரவர்கள் அன்றைய தினத்தில் பெருமாளுக்கு என்ன வாகனமோ என்ன திருக்கோலமோ எப்படி அலங்காரமோ அதே போன்று தங்கள் மூர்த்திகளுக்கும் ஒரு அலங்காரம் செய்து சிறிய சிறிய வாகனங்களில் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து உலா வருவார்கள். இன்றும் சத்சங்கத்தினுடைய வைபவத்தை இந்த சில க்ஷேத்திர விசேஷங்களில் நாம் பார்க்கலாம். அதுபோன்று தான் இப்பொழுது பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மணலாலே ஒரு கோவில் மாதிரி அமைத்து அதில் சில விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு அந்த விக்கிரகங்களுக்கு திருவாராதனம் செய்வது முதலான காரியங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமானுஷர் வீதியில் வருகிறார். பிள்ளைகள் அதை அறிய மாட்டார்கள். அந்த பிள்ளைகளிலேயே ஒரு பிள்ளை ராமானுஷனாக வேடமிட்டிருக்கிறான், மற்றொரு பிள்ளை கோவில் அர்ச்சகராக வேடமிட்டிருக்கிறான், மற்றொரு பிள்ளை கோவில் மணியனாக வேடமிட்டிருக்கிறான். இப்படி கோவிலில் நடைபெறும் அனைத்தையும் அவர்கள் வேடமிட்டு நடித்து வருகிறார்கள். நடித்து வரக்கூடிய காலத்தில் சுவாமிக்கு திருவாராதனத்தை போன்று ஒரு பிள்ளை செய்து அந்த திருவாராதனம் முடிந்து பகவானுடைய பிரசாதம் நிவேதனம் செய்ய வேண்டும் அல்லவா? சிறு பிள்ளைகள் விளையாட்டுத்தனமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுக்கு பிரசாதங்கள் எங்கே போவார்கள்? சர்க்கரை பொங்கலுக்கும் புளியோரைக்கும் துச்சோதனத்துக்கும் அவர் எங்கே போவார்கள்? ஆகையால் மண்ணில் தண்ணீரை ஊற்றி பிசைந்து அதை கொட்டாங்குச்சியில் வைத்து ஒவ்வொரு பிள்ளையாக அந்த கொட்டாங்குச்சியை வைத்து அதை பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதை போன்று ஒரு பாவித்து விளையாடுகிறார்கள். எத் பாவம் தத் பவதி. எம்பெருமான் எல்லாவற்றையும் உகந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தானே. கேவலம் மணலில் ஒரு கோவில் கட்டி ஒரு சிறு விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு மன்னாரான அந்த பிரசாரங்களை எல்லாம் கண்டகள பண்ணுவதை போல இவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டின் நடுவே கோவிலில் முதல் மரியாதை யாருக்கு அளிக்கப்படும்? சுவாமி ராமானுஷருக்கு தானே முதல் மரியாதை. இது எங்கேயும் கேள்வியே இல்லையே. ஆகையால் அங்கே ஒரு பிள்ளை ராமானுஷரை போல விடவிட்டிருக்க மற்றொருத்தன் அந்த பிரசாரத்தை எடுத்து அருளப்பாடு ராமானுஜ ஜீயர் என்று சொன்னான். அருளப்பாடு ராமானுஜ ஜீயர் என்று சொன்னவுடன் நாயிந்தே நாயிந்தே என்பதாக சப்தம். ராமானுஷர் வேடமிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையும் திகைக்கிறான், அருளப்பாடு சொன்ன பிள்ளையும் திகைக்கிறான், அந்த பிரசாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பிள்ளையும் திகைக்கிறான். என்ன இது? நம் நண்பனுடைய குரல் போல இல்லையே என்பதாக அவர்கள் திகைத்த பொழுது அங்கே உண்மையிலேயே வீதியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் வந்து நாயிந்தே என்ற தன்னுடைய மேல் காஷாயத்தில் அந்த மண் பிரசாரத்தை வாங்கி கொண்டாராம். பிள்ளைகள் தானே, விளையாட்டு விஷயம் தானே, ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறார்கள், ஏதோ மண்ணை வைத்து விளையாடுகிறார்கள் என்பதாக நினைக்காமல் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் திருக்கோவில்களில் எழுந்தருளிப்பதை போன்று ஒரு பாவனை செய்து அதற்கு ஏற்றார் போல இவர்கள் விளையாடுகிறார்களே, இதனை நாமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அருளப்பாடு ராமானுஜ ஜீயர் என்றவுடன் உண்மையான ராமானுஜர் தானே வந்திருந்து அந்த பிரசாரத்தை வாங்கிக் கொண்டாரே. இது போன்றதான நிகழ்ச்சிகள் எல்லாம் முதலியாண்டானால் கூட இருந்து அனுபவிக்கப்பட்டன. அடடா, நம் ராமானுஜருக்குத்தான் இப்படி
ஆங்காங்கு அர்ச்சாவதாரத்தில் எத்தகையதொரு ஈடுபாடு உண்டாயிருக்கிறது. இந்த ஈடுபாட்டை நாம் அடைய வேண்டாமா என்னும் ஒரு பேரவாவினால் அன்றோ முதலியாண்டானுக்கு அர்ச்சாவதாரத்தில் பகவானிடத்தில் அத்தியுதமான ஈடுபாடு உண்டு. அதை கொண்டு தான் ராமானுஷர் ஆங்காங்கு திருக்கோவில்களுடைய கைங்கரியங்களை எல்லாம் செவ்வனே செய்து வந்தார் என்பதை நாம் அறிகிறோம். இப்படி ராமானுஷருக்கும் முதலியாண்டானுக்கும் பலவிதத்திலும் சம்பந்தம் உண்டு. அதில் திருக்கோஷ்டியூர் நம்பி பக்கலில் தான் பெற்று வந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசம் பெற வேண்டும் என்று முதலியாண்டான் ஆசை கொள்ள அதையும் ராமானுஷர் திருத்தி பணி கொண்ட சரித்திரத்தை நாம் மேலே அனுபவிக்கலாம்.